வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்டிருக்க டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல இருந்து சம் பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடனை மணிக்கு 82 கிலோமீட்டர் வேகத்தில் துரத்துகிறார். அண்டு திருடனுக்கும் போலீஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களாம். தொலைவில் இருந்து மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறார். யார் இங்க ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மணிக்கு 82 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ்காரங்க. அண்ட் 64 கிலோமீட்டர் வேகத்துல போறது யாரு அப்படின்னா திருடன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் பைக்ல போறாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துல காவலர் திருடனை பிடிக்க ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப டைம் என்னன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்கை பொறுத்த வரலும் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, இவங்க டைமை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸ்பீடையும் அதாவது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு இதுதான் பண்ணணும். அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் இந்த என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் 64 கிலோமீட்டர் வேகத்துல போறாங்களாம். இன்னொரு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேகத்துல போறாங்களாம், 82 கிலோமீட்டர் வேகத்துல போறாங்களாம். போலீஸ்காரருக்கும் திருடனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இது திருடன் இது போலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை டிஃபரெண்ட் எடுத்துக்கலாம். அப்ப டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 82 மைனஸ் 64 இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கும், 18 இருக்குமா? அப்ப 18 கிலோமீட்டர்னு இருக்கும் இல்லையா? இங்க ரெண்டுமே என்னதான் இருக்கு, கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுமே கிலோமீட்டர்ல இருக்கு. ஆனா இங்க கேட்கறது மீட்டர்லயும், இங்க டைம் வந்து செகண்ட்ஸ்ல மினிட்ஸ்லயும் கேட்கறாங்க, செகண்ட்ஸ்ல கேட்கறாங்க. ஸோ அப்ப வேணும் அப்படி செகண்ட்ஸ்ல வேணும்னா இந்த கிலோமீட்டரை ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும், மீட்டரா மாத்தணும். அப்ப கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா என்னவா பண்ணுவோம், 5/80 கட் பண்ணுவோம். அப்ப 5/80 கட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான மீட்டர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். 18க்கு 18 கட் ஆயிடுமா? அப்ப 5 மட்டும் என்னவா இருக்கும், 5 மீட்டரா இருக்கும். ஓகேவா? இது மீட்டரா இப்ப என்ன பண்ணிட்டோம், மாத்திட்டோம். அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருவரும் பைக்ல செல்லும் போது இவங்க இடையில இருக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் டைமை தான் கொஸ்டின் கேட்கறாங்க. டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோமா? டிஸ்டன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இவங்களே எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 1300 கொடுத்துருக்காங்க. அப்ப 1300 அப்படிங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதான், 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 5ஆல இதை டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ்னு இருக்கும். 30 அப்படின்னா 6 அண்ட் 0. அப்போ 260 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு பைக் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க டார்கெட் பண்ண அந்த இலக்கை அடையறதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 60 கிலோமீட்டர் அதே டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு ஸ்பீடு எவ்வளவு எடுத்துக்கிறாங்களா, 60 கிலோமீட்டர் ஸ்பீடுல போகும்போது எவ்வளவு டைம் லேட் ஆகுதான், 5 மினிட்ஸ் லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகியும் 10 நிமிஷம் லேட் ஆகுதுன்றாங்க, 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகியும் 5 நிமிஷம் லேட் ஆகுதுன்றாங்க. அப்ப எவ்வளவு டைமுக்கு முன்னாடி கிளம்புனா அவங்க கரெக்டான அந்த இடத்த அடைய முடியும், லேட் ஆகாம போகணும் அப்படின்னா எவ்வளோ டைமுக்கு முன்னாடி அவங்க கிளம்ப வேணும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், ரெண்டுமே கடற்கரை டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் சொல்லியிருக்காங்க, சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், 50 = 60. ஏன்னா இது ரெண்டுமே என்னது, ஸ்பீடு ஈக்குவல் பண்றோம். அடுத்தது என்னன்னா 10 மினிட்ஸ் லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர்ல இருக்கு. அப்ப மினிட்ஸ்ல இருக்கிறத என்னவா மாத்திக்கலாம், ஹவர்ஸா மாத்திக்கலாம். அப்ப 10 மினிட்ஸை ஹவர்ஸா மாத்தணும் அப்படின்னா 60ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா என்னன்னு இருக்கும், 1/6ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்க எவ்வளவு லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 5 மினிட்ஸ். அப்ப 5 மினிட்ஸ் லேட் ஆகுதுன்னா 60ஆல ஹவர்ஸா மாத்தணும்னா 1/12ன்னு வருமா? அப்ப 1/12. ஓகே, அடுத்தது இவங்க ஆக்சுவலா எடுத்துக்கிற டைம் என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், டைம் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? டைம் பிளஸ். ஓகே, அப்ப இதை என்ன பண்ணலாம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு, ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா இங்க 50 அப்படியே தான் இருக்கும். இதை கலப்பு பின்னமா இருக்க பின்னமா மாத்தணும்னா 6 + 1 இருக்கிறதா, இங்க 1 இருக்கிறதா அர்த்தமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 6 × 1 1 + 7. அப்ப 7t / 6ன்னு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஈக்குவல் டு 60 இதையும் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா 13t
டிவைடட் பை 12 இருக்கும் இல்லையா? இப்போ இதுல முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்றதை பண்ணலாமா? இந்த 60 இதுக்கும் 0க்கும் கட் பண்ணலாம். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்கிறது டினாமினேட்டர் நியூமரேட்டர் சேஞ்ச் ஆனதா இது 0 கட் ஆயிடா. வேற என்ன அடிக்க முடியும்னு பார்க்கலாம். இந்த 12 இதையும் 1 6 6 இது 2 டைம்ஸ்னு வரும். இது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட போனுச்சுன்னா இதையுமே என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? அப்ப இது 3 டைம்ஸ்னு வருமா? ஓகே, வேற எதுவும் கட் பண்ண முடியுமா? 2 அப்படின்னா இது 3 டைம்ஸ்னு வரும். இத மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிருமா? இது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட 7 5 35 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு டீன்னு இருக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 13 டீன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த 3 இந்தாண்ட வந்துச்சுன்னா என்னவாகும், மல்டிபிளா மாறுமா? அப்ப மல்டிபிளா மாறுனுச்சுன்னா எப்படி இருக்கும், 39 இருக்குமா? அப்ப 39 டீன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையுமே என்ன பண்ணுவோம், ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வந்துச்சுன்னா மைனஸா மாறும். அப்ப 39 35 டீன்னு இருக்கும். அப்ப டைம் என்னன்னு வேணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 3 இருக்கா? அப்ப 3ங்கிறது 1/3ங்கிறது தான் இங்க இருக்கிறது. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, செகண்ட்ஸ் நிமிடத்துல கேக்குறாங்க. நிமிடத்துல வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 60ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 60ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 20 நிமிடம், 20 நிமிடங்கள் தான் முன்னாடியே போனாதான் என்ன பண்ண முடியும், அவங்க லேட்டா போகாம முன்னாடியே போக முடியும். ஓகே, கரெக்டான டைமர் ரீச் பண்ண முடியும். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 284 மீட்டர் நீளமுள்ள ரயில், இங்க ட்ரெயினோட நீளத்தை கொடுத்துருக்காங்க. 676 நீளமுள்ள சுரங்க பாதை, இது பிரிட்ஜோட நீளத்தையும் கொடுத்துருக்காங்க. ட்ரெயினோட லென்த்தும் பிரிட்ஜோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க. இந்த சுரங்க பாதையை கடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 18 கிலோமீட்டர் வேகத்துல என்ன பண்றாங்களாம், ஸ்பீட்ல போறாங்க. இங்க கொடுத்துருக்கிறது ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. 18 கிலோமீட்டர் ஹவருக்கு 18 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துல அந்த இடத்த என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. அப்ப இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா டைம் என்னன்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க. நம்மளுக்கு டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீடையும் டைமையும் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு டைம் தான் கொஸ்டினா கேட்குறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் என்ன பண்ணிக்குவோம், டிவைட் பண்ணிக்குவோம் இல்லையா? அப்ப டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரியணும். ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க வந்து ட்ரெயினோட லென்த்தும் பிரிட்ஜோட லென்த்தையும் என்ன பண்ணிக்குவோம், ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் அது என்னது, டிராவல் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை கடக்குது அப்படின்னா இது ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ்னா 6 + 4 அப்படின்னா 0, 7 + 8 8 இருக்குமா, 8 8 அப்ப 16. ஓகே, அப்ப 1 இருக்கும். அப்ப 7 அடுத்து 8 9 அப்ப 960 அப்படிங்கிறது தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் இல்லையா? அப்ப டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பீடு எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 18 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், அவங்க கேக்குற அந்த எவ்வளவு நேரத்துல போகும் அந்த டைம் என்னன்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 18னா 192 கிடைக்கும். 192 அப்படிங்கிறது தான் இதுக்கான டைம். ஓகே, இப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரயில் மணிக்கு 72.6 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீடை கொடுத்துருக்காங்க. பயணிக்கிறது எனில் ரயில் 15 நிமிடங்களில் எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அது கவர் பண்ணும் அப்படிங்கறதா கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது அப்படின்னா இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல இவ்வளவு டைம்ல போகுதுன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணிருக்கோம், அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தை அது கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எப்பவும் போல ஸ்பீடையும் டைமையும் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். இங்க ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, இங்கேயுமே டைம் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க ஒண்ணு என்னன்னா ஸ்பீடு வந்து கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிமிடத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப நிமிடத்தை என்ன, இங்க டைம் என்ன கேக்குறாங்க, அதாவது இங்க கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல தான் கேக்குறாங்க. அப்ப எதை தான் நம்ம மாத்தணும், இந்த நிமிடத்தை தான் என்னவா மாத்தணும், ஹவர்ஸா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம், ஸ்பீடு எவ்வளவு இருக்கு, 72.6 கிலோமீட்டர்னு இருக்கு. இன்ட்டு டைம் என்ன கொடுத்துருக்காங்க 15. அப்ப 15ங்கிறத அவரா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 60ஆல டிவைட் பண்ணுவோமா? அப்ப 60ஆல டிவைட் பண்ணோம்னா இதையும் கட் பண்ணோம்னா 1 5 1 15 அண்ட் 4 15 இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 18.1.5 வருமா, 1.5. ஓகே, அப்ப இது எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கோம், 18.15 கிலோமீட்டர்
டிஸ்டன்ஸை என்ன பண்ணியிருக்கோம் 18 கிலோமீட்டர் அந்த 1500 மீட்டர் டிஸ்டன்ஸை என்ன பண்ணியிருக்கோம் 15 மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார் ஏ, கார் பி, கார் சி அப்படின்ற 3 காரை சொல்லியிருக்காங்க. அது எப்படி அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன்ற காரு பீன்ற காரோட 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன்ற காரு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட 3 மடங்கு தான் இந்த பீன்ற கார் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க பார்க்கும்போதே தெரியும் ஏன்ற காரு பிஐ விட 2 மடங்கு எப்படி இருக்குமா வேகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. பிஐ விட 2 மடங்கு என்னவா இருக்கும் ஏ வேகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன்ற காரு 2ன்னு போட்டுக்கலாமா? அடுத்தது மற்றும் கார் பி கார் சியை விட 3 மடங்கு எப்படி இருக்குமா வேகமா இருக்குமா? அப்ப கார் சியை விட பீன்ற கார் எப்படி இருக்குமா 3 மடங்கு வேகமா இருக்கும். அப்ப இது ஒன்னா இருந்ததுன்னா இது எப்படி இருக்கும் 3 மடங்கா இருக்குமா? இப்படி இருக்கிறது கார் சிங்கிறது எவ்வளவு நிமிடத்துல அந்த தூரத்தை கடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60 நிமிடத்துல அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஸோ இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 1/2ன்னு எடுத்துக்கலாம், இதை 1/3ன்னு எடுத்துக்குவோம், இதை 1/1 இருக்கிறதா மீனிங். அப்ப இதை எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6ன்னு எடுப்போமா? அப்ப 60ன்னு எடுப்போமா? அப்ப 60 அப்படின்னா டினாமினேட்டர்ல 60 எடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன வரும் 60. ஓகே, அப்ப 6ன்னு கிடைக்கும், இங்க நியூமரேட்டர் 2ன்னு கிடைக்கும் அண்ட் இதுக்கு 3ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப 3 2 6ன்னு இருக்குமா? 3 2 6ன்னு இருக்குமா? இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா நிமிடங்களில் கடக்கும் தூரத்தை கார் பியின் பின்வருவனவற்றில் எவ்வளவு தூரத்துல கடக்கும், கார் பி எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம்ல கடக்கும் அப்படின்னு தான் क्वेश्चन கேக்குறாங்க. சோ இந்த 66ங்கிறது தான் 60 நிமிடத்துல கடக்குது அப்படின்னா இதை வச்சு 1 பார்ட் கண்டுபிடிக்கலாமா? அந்த 6 பார்ட் தான் 60னா அப்ப 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 10 இருக்குமா? அப்ப 1 பார்ட் இஸ் 10 அப்படின்னா அவங்க யாரை கேக்குறாங்க இந்த பீன்ற காரு எவ்வளவு டைம்ல அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். அப்ப 10ங்கிறத இந்த 2ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்னவா மாறிடும் 20 அப்படிங்கிறதா மாறும் இல்லையா? அப்ப 20 நிமிஷத்துல அந்த காருங்கிறது என்னது அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடும். ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா காரின் வேகம் மற்றும் ரயிலின் வேகத்திற்கு இடையிலான விகிதம் கொடுத்திருக்காங்க. அப்ப காருக்கான ரேஷியோவும் ட்ரெயினுக்கான ரேஷியோவும் கொடுத்திருக்காங்க. கார் வந்து 9ங்கிற ஸ்பீட்ல போகுதான், அதே மாதிரி ட்ரெயின் வந்து 24ங்கிற ஸ்பீடு இங்க வந்து ரேஷியோல கொடுத்திருக்காங்க. சோ இது என்னன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க 225 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கார் தான் என்ன பண்ண காரை சொல்லியிருக்காங்க. காருங்கிறது 225 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்துல கடக்குதா 5 மணி நேரத்துல கடக்குது அப்படின்னா ட்ரெயின் வந்து 480 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்ப இங்க காரோட ஸ்பீடை என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா டிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க டைமையும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க கார் என்ன கேக்குறாங்க ஸ்பீடை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்க இருக்க 9x கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 24 என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா தான் என்ன பண்ண முடியும் ட்ரெயினோட டிஸ்டன்ஸை வச்சு எவ்வளவு நேரத்துல போகுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிக்கலாம் டைமும் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஸ்பீடு வேணும். அப்ப டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும் ஸ்பீடு கிடைச்சிருமா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 225 டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5. சோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 45ங்கிறது கிடைக்கும் இல்லையா? 45ங்கிறது தான் இந்த என்னது 9x அப்படின்னா 9x தான் 45னா இதை வச்சு x என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? x is equal to 5 இருக்குமா? அப்ப x ஓட வேல்யூ 5 அப்படின்னா இந்த 24x ஓட மல்டிபிள் பண்ணலாமா? x க்கு வேல்யூ கொடுத்தோம்னா 5 அப்ப 24 × 5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும் 120. இப்ப என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு ஸ்பீடு என்னன்னு கிடைச்சிருச்சு. எதோட ஸ்பீடு ட்ரெயினோட ஸ்பீடு கிடைச்சிருச்சு. ட்ரெயினோட ஸ்பீடையும் ட்ரெயினோட டிஸ்டன்ஸையும் வச்சு என்ன பண்ணிடலாம் டைம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப டைம் வேணும் ஆஸ் யூசுவல் என்னது நம்மளுக்கு டைம் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 480. இது வந்து ட்ரெயினோடது, ட்ரெயினை தான் கொஸ்டின் கேட்கறாங்க. 480 கிலோமீட்டர் தூரத்தை 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். அப்ப 4 hours என்ன பண்ணும் அந்த ட்ரெயின் அந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு எடுத்துக்கும். ஓகே, அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர்.
ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா எஸ்ன்ற ஒரு பர்சன் ஒரு காரை ஓட்டிட்டு போறாங்களாம். எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்காங்க அப்படின்னா 37 கிலோமீட்டர் மற்றும் 500 மீட்டர் தூரம். அப்ப தூரம் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் 37 கிலோமீட்டர் பிளஸ் 500 மீட்டர். அப்ப மீட்டரா இருக்கிறது என்னவா பண்ணிக்கலாம்? கிலோமீட்டரா மாத்திக்கலாம். அப்ப 500 மீட்டர்னா மீட்டரா மாத்தணும், கிலோமீட்டரா மாத்தணும்னா எவ்வளவு இருக்கும்? 0.5ன்னு இருக்குமா? இல்ல 1000 கிலோமீட்டர், 1000 மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர். சோ 500 மீட்டர்னா அது பாதி. அப்ப 0.5ன்னு எழுதுவோம். அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கும்? 37 இருக்குமா? 37 பிளஸ் 0.5 டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 37.5 கிலோமீட்டர்ங்கிறது தான் இதுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் இல்லையா? இது டிஸ்டன்ஸ். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 90 நிமிடத்துல கடக்கறாராம். அப்ப இங்க டைம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 90 நிமிடம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நிமிடத்தை என்னவா மாத்தலாம்? ஹவர்ஸா மாத்தலாமா? அப்ப 60ஆல டிவைட் பண்ணுவோமா? அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 3/2ன்னு கிடைக்குமா? ஹவர்ஸா மாத்தணும் அப்படின்னா 3/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப நம்மள என்ன கேக்குறாங்க? அவரது சராசரி வேகம் என்னவா கேக்குறாங்க? கிலோமீட்டர் மற்றும் மணில டைம்ல கேக்குறாங்க. கிலோமீட்டரை ஹவர்ஸ்ல என்னங்கிறத கேக்குறாங்க. அப்ப இத என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இங்க கேக்குறது என்ன அப்படின்னா வேகம் கேக்குறாங்க, ஸ்பீடு வேணும்னு கேக்குறாங்க. அப்ப ஸ்பீடு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸ்பீடு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப ஸ்பீட் நம்ம இங்க கொடுத்திருக்கிறது என்னது? இவ்வளவு கிலோமீட்டரை என்ன பண்றாங்க? கடக்குறாங்க. அப்ப இங்க கொடுத்திருக்கிறது டிஸ்டன்ஸ். சரியா? அப்ப டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணிட்டோம்? ஹவர்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 37.5 டிவைடட் பை என்ன கொடுத்திருக்காங்க? 3/2ன்னு இருக்கும். 2 என்னவா மாறிடும்? டினாமினேட்டர்ங்கிறது நியூமரேட்டரா சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு இருக்கும்? 1 and 2 பாயிண்ட் அண்ட் 5ன்னு இருக்கும். அப்ப இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்கும்? 0 to 5ன்னு இருக்கும். சோ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம்னா 25ன்னு கிடைக்கும். அப்ப 25ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சராசரியான வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா 25 கிலோமீட்டர். ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரகுன்றவர் அவரோட பயணத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கினாங்களா? 15 ஹார்ஸ் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க டைம் தான் கொடுத்திருக்காங்க 15 ஹார்ஸ்ன்னு. ஃபர்ஸ்ட் பாதி டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 28 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. அப்ப ஸ்பீடு கொடுத்திருக்காங்க என்ன? ஃபர்ஸ்ட் பாதி தூரம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு தெரியாது, ஆனா அதுல பாதி டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பீட் போறாங்களா? 28 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் பாதி டிஸ்டன்ஸ், மீதமுள்ள பாதி டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்களா? அகைன் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 32. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த ரெண்டுமே ஸ்பீடு தான் இல்லையா? கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. ஆனா அங்க என்ன கேக்குறாங்கன்னா பயணத்தின் நீளம் என்ன? சோ அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் क्वेश्चन கேக்குறாங்க இல்லையா? டிஸ்டன்ஸ் என்னங்கிறதா. டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன கிடையாது, நம்மளுக்கு டிஸ்டன்ஸே தெரியாது. சோ என்ன பண்ணிக்கலாம்? நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே கேக்குறாங்க, அதோட பயணத்தோட நீளம் என்னன்னு கேக்குறாங்க. இங்க இருக்கிறது என்னன்னே தெரியாது, நம்மளுக்கு பாதி டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால இதை எப்படி எழுதிக்கலாம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 28ன்னு எழுதலாம். இதே எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 32ன்னு எழுதுவோம். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் கவர் பண்றதுக்கு தான் இந்த ஹார்ஸ் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாமா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 28 பிளஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 32 ஈக்குவல் டு ரெண்டு டைமையும், அதாவது ரெண்டு ஸ்பீட்லயும் போகும்போது, இந்த ரெண்டு ஸ்பீட்லயும் போகும்போது என்ன பண்ணிருக்காங்க? 15 ஹார்ஸ்ல அவங்களோட டார்கெட்டை என்ன பண்ணிட்டாங்க? ரீச் ஆயிட்டாங்க. அப்ப சோ இதெல்லாம் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 224ன்னு கிடைக்குமா? சோ இதுக்கானதே என்னது இருக்கு? 32 அப்படின்னா 224னா 28 கிடைக்கணும்னா 8 டைம் மல்டிபிள் பண்ணுமா? அப்ப 8D கிடைக்குமா? பிளஸ் இங்க 7Dன்னு கிடைக்கும் இல்லையா? ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு? 15 ஹார்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 15 இருக்குமா? சோ 15 ஹார்ஸ் ஈக்குவல் டு 15 ஹார்ஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்ப இங்க 15D ஈக்குவல் டு இங்க 224, இங்க 15 ஹார்ஸ்ன்னு இருக்கும். சோ இதை என்ன பண்ணிக்கலாம்? 15க்கு 15 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? டிஸ்டன்ஸ் 224ங்கிறது கிடைக்குமா? இப்ப நம்ம என்னன்னா டிஸ்டன்ஸ் ஒரே D மட்டும் தான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ என்ன பண்ணுவோம்? 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 2 × 224 அப்படின்னா மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 8 4 4. அப்போ 448ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன்
சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு திருடன் 200 மீட்டர் தொலைவில் இருந்து ஒரு போலீஸ்காரர் என்ன பண்றாரா, கவனிக்கிறாராம். போலீஸ் இங்க இருக்காருன்னா திருடன் இங்க இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இங்க போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க போயிட்டு இருக்கிறத என்ன பண்றாங்க, பாக்குறதா சொல்லியிருக்காங்க. 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க திருடன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்த திருடன் ஓட தொடங்கிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ்காரர் என்ன பண்றாங்க, துரத்துறாராம். திருடன் மற்றும் போலீஸ்காரருக்கு முறையே, அதாவது இது வந்து யாரோட ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க, போலீஸோட ஸ்பீடு. ஓகேவா. இது போலீஸோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது வந்து திருடனோட ஸ்பீட கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது திருடனோட ஸ்பீடு. அடுத்து இவங்க 2 பேரும் இந்த கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கும் போது 9 நிமிடங்கள் ஓடின பிறகு, அதாவது 9 நிமிடம் ஓடின பிறகு அவங்களுக்கு 2 பேருக்குமான இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தான் கொஸ்டினா கேக்குறாங்க. ஓகேவா. அப்ப டிஸ்டன்ஸ் இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற, இந்த ஸ்பீட்ல போலீஸ் போறாங்க, இந்த ஸ்பீட்ல திருடன் போறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் 9 நிமிடம் ஓடின பிறகு, போலீஸ்காரர் அவரோட ரன்னை ஸ்டார்ட் பண்ண பிறகு 9 நிமிடம் ஓடிட்டாராம். ஓடின பிறகு அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப இதுக்கான ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். 9 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்பீடுங்கிற டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாமா. ஸ்பீடுக்கான டிஃபரன்ஸ்னா 10க்கும் 11க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1. அப்ப இங்க கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர்ல இருக்கு, ஆனா அவங்க கேட்கறது மீட்டர். அப்ப மீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம், 5/18 மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீட் என்னன்னு கிடைச்சிருமா, 5/18 கிடைக்குமா. இதை வச்சு என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 9 மீட்டர் நிமிடங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. அப்ப நிமிடத்தை என்னவா மாத்தணும், அவரா மாத்தணுமா. அப்ப அவரா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 60ஆல மல்டிபிள் பண்ணுவோமா. அப்ப 60ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 540 அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா. 540ங்கிறது என்னது, அவங்களுக்கான டைம். ஆனா இங்க இருக்கிறது ஸ்பீடு. ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா. ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணோம்னா 18ஆல கட் பண்ணோமா. அப்ப இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ்னு இருக்குமா. அப்ப 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 150 அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி அவர் ஓடிட்டாராம், 200 மீட்டர் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, ஓடிட்டாங்க. அப்ப இங்க 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் இப்ப ஓடி இருக்காங்க. அப்ப 200க்கும் 150க்குமான இடையில இருக்க டிஃபரன்ஸ் தான் அவங்க கேக்குறாங்க. இவங்க ஓடின பிறகு அவங்களுக்கு இடையிலான தூரமே. அப்ப இது 2ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 50 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்ப 50ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர் 5 கிலோமீட்டர் மணிக்கு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றாராம். அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்றாராம், 5 கிலோமீட்டர். இன்னொரு பர்சன் 1 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றாராம். அதே இன்னொரு பர்சன் என்ன சொல்லிருக்காங்க, 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை என்ன பண்றாங்க, கவர் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தாதான் என்ன கிடைக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அவங்க என்ன கேட்கறாங்க, முழு பயணத்தையும் அவருக்கான சராசரி என்னன்னு கேட்கறாங்க. அப்ப சராசரி என்னன்னு வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். சராசரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம், இதால டிவைட் பண்ணுவோம். அதுதான் என்னது, சராசரியான அவருக்கான பயணத்தோட சராசரி வேகம் என்னன்னு கிடைக்கும். ஸ்பீடு வேணும் அப்படின்னா. ஓகேவா. ஆவரேஜ் ஸ்பீடு தான் கொஸ்டினா கேக்குறாங்க. அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்னன்னு கிடைக்கும், 120 அப்படின்னு கிடைக்குமா. எல்சிஎம் எடுத்தோம்னா 120 அப்படின்னா இது 24ன்னு கிடைக்கும். இன்ட்டு பிளஸ் 15 and 20 அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகேவா. அப்ப இதுக்கு எல்சிஎம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 20 30 40 50 59 59 டிவைடட் பை 120 அப்படின்னு இருக்கும். அப்ப இதுக்கான டோட்டல் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்ப நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் வேணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறது வேணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் டைம் அப்படின்னா என்ன இருக்கு, இங்க ஒரு டைம் இங்க ஒரு டைம் இங்க ஒரு டைம். அப்ப 3Dன்னு இருக்குமா. டோட்டல் டிஸ்டன்ஸ் சாரி, இது டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், 3Dன்னு இருக்குமா. டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் நம்மளுக்கு வேணும். டோட்டல் டைம் வேணும்னா இது என்னது, இது என்னது, இது வந்து மேல இருக்கிறது என்ன இருக்கும், 1 hour இல்லையா. அடுத்தது கீழே இருக்கிறது 120. அப்ப இங்க கீழே இருக்கிறது என்னவா கொடுத்துருக்காங்க, மணிக்கு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னா இங்க ஸ்பீடுங்கிறதா 120ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை எப்படி எழுதுவோம்னா 59 into 120. இந்தாண்ட வந்துச்சுன்னா தலைகீழா மாறும் இல்லையா. 59ங்கிறது இந்தாண்ட நியூமரேட்டர் டினாமினேட்டரா சேஞ்ச் ஆகும். அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 59னா இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா
360 அப்படின்னு இருக்கும் டிவைடட் பை 59 இருக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணோம்னா எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 6 டைம்ஸ்னு இருக்கும். அகைன் இது 6 டிவைடட் பை ரிமைனிங் 6 இருக்கும். 6 டிவைடட் பை 59 இருக்கும். அப்போ 6 டிவைடட் பை 59 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.